ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மீந்து போன இட்லி வச்சு ஒரு சூப்பரான இட்லி ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இட்லியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காயிட்டோன்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி அதில் போட்டுக்கலாம். இட்லியை வந்து நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இட்லி வந்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து டெய்லி இட்லி தோசை நம்ம கொடுக்காத இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பொரித்து அதை வந்து நம்ம அதில் மசாலாலாம் போட்டு கொடுக்கும்போது வந்து ஈவினிங் வந்து ஒரு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இதை செஞ்சு தரலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணால் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.